ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படிங்கிற ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு மனுஷர் போயிட்டு ஞானிக்கிட்ட கேட்டாராம், ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு சொல்லி. உடனே அந்த ஞானி சொன்னாராம், இன்பத்தில் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தில் சோர்வடையாமலும் இருப்பது தான் ஞானம் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த மனுஷனுக்கு எதுவுமே புரியலை. உடனே ஞானிக்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போது அந்த ஞானி சொன்னாராம், இந்த இடத்துல துணி துவைச்சிட்டு இருக்கவருடைய கழுதையை பாரு, அந்த கழுதையை காலையிலையும் மாலையிலையும் நீ பார்த்தனாலே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே அந்த மனுஷன் ஞானி சொன்ன மாதிரி காலையிலையும் மாலையிலையும் அந்த கழுதையை கவனமாக கவனிச்சுட்டே வந்துட்டு இருந்தார். அப்பவும் அவருக்கு எதுவுமே புரியலை. உடனே மறுபடி போயிட்டு ஞானிக்கிட்ட எனக்கு எதுவுமே புரியலை, நீங்கள் மறுபடியும் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஞானி சொன்னாராம், இந்த கழுதைக்கு காலையில் தன்னோட முதுகில் அழுக்கு மூட்டையை சுமந்து செல்கிறோம் அப்படிங்கிற வருத்தமும் கிடையாது, மாலையில் அந்த அழுக்கு துணியை சுத்தம் செய்து திரும்ப நான் சுமந்து செல்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் கிடையாது. அந்த கழுதையுடைய செயலை பார்த்து தான் நான் ஞானத்தை பெற்றேன்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. உடனே அந்த மனுஷர் துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி துவளாமல் இருக்கிறது தான் சிறந்த ஞானம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டார். அதற்கப்புறமா அந்த மனுஷன் சொல்கிறாரு, இதை என்னோட குறைச்சலினால் நான் இதை சொல்லலை, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எந்த இடத்துலையும் திருப்தியாக இருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூரணம் அடையவும் தெரியும், குறைவுபடவும் தெரியும், அவ்வாறு நான் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்கிறாரு. இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. எந்த சூழ்நிலையானாலும் நாம் அந்த சூழ்நிலையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். அதே மாதிரி எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய பலம் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தும். அந்த ஞானி எப்படி ஞானத்தை கற்றுக்கொண்டாரோ அதே போல் கர்த்தருடைய பலத்தோடு கூட நாமளும் ஞானத்தை கற்றுக்கொள்ளுவோம். இதே போல் இன்னொரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.